தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு நீங்க எல்லாரும் பல நாளா எதிர்பார்த்துட்டு காத்துட்டு இருந்த வேலை வாய்ப்பு, அதாவது மாநகராட்சி அலுவலகத்துல உதவியாளருக்கான வேலை வாய்ப்புக்கு புதிய நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இன்னையிலிருந்து தான் அதுக்கும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இன்னையிலிருந்து ஆன்லைன்ல அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதை பத்தின ஃபுல் டீடைல்ஸ் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அப்பதான் முழுமையான தகவல் என்ன அப்படிங்கறத உங்களால தெரிஞ்சுக்க முடியும். வயது வரம்பு 21 மேக்சிமம் 43 வயது வரை உள்ள ஆண் பெண் இருபாலருமே இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்க தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம். இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் நிரந்தர அரசு வேலை, பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான். டெம்பரவரியோ கான்ட்ராக்ட் பேசிஸ்ல எல்லாம் கிடையவே கிடையாது. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் ஆரம்ப சம்பளம், ஸ்டார்டிங் சேலரி, நீங்க முன் அனுபவம் இருந்தவரும் சரி இல்ல ஃப்ரெஷர்ஸ் கேண்டிடேட்ஸா இருந்தாலும் சரி, இந்த வேலைவாய்ப்புக்கான ஸ்டார்டிங் சேலரி 38,250 ரூபாயிலிருந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. இது இல்லாம பாத்தீங்கன்னா உங்களுக்கு குரூப் இன்சூரன்ஸ், கிராஜுவேட்டி, அதே மாதிரி டிராவல் அலவன்ஸ், ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ், உங்க குழந்தைகளுக்கான படிப்பு, இந்த மாதிரி பல விதமான இன்சென்டிவ்ஸ் இந்த வேலைவாய்ப்பு கொடுக்குறாங்க. இது உங்களுக்கான சேலரி. இது இல்லாம மற்றதும் உங்களுக்கு வழங்குறாங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்க ஆன்லைன் மூலியமா மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். தபால் மூலியமா, கொரியர் மூலியமா கிடையவே கிடையாது. 25 ஜூன் 2024 தான் லாஸ்ட் டேட். அதுக்குள்ள நீங்க ஆன்லைன் மூலியமா மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். அதுவும் சாயந்தரம் 5 மணி வரைக்கும் தான் டைம் கொடுத்துருக்காங்க. 25ஆம் தேதி சாயந்தரம் 5 மணிக்கு மேல லிங்க் க்ளோஸ் ஆயிடும். உங்களால அப்ளை பண்ண முடியாது. இந்த வேலைவாய்ப்புக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லா எல்லா டிஸ்ட்ரிக்ட் கேண்டிடேட்ஸுமே அப்ளை பண்றதுக்கு எலிஜிபிள். தாராளமா நீங்க ஆன்லைன் மூலியமா அப்ளை பண்ணிக்கோங்க. மிஸ் பண்ணிடாதீங்க இந்த சான்ஸ். இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலாம் போன்ற முழு தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம டிஎன் கவர்மெண்ட் ஜாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவுக்கு மறக்காம ஒரு லைக் கொடுங்க. நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்த வீடியோ போட ரொம்பவே மோட்டிவேட்டா இருக்கும். வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல நம்ம டெலிகிராம் குரூப்போட லிங்க் இருக்கு. இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க கட்டாயம் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்க மாவட்டங்களில் வர அனைத்து வேலை வாய்ப்புகளையும் உடனுக்குடன் உங்களால தெரிஞ்சுக்க முடியும். அதே வீடியோ டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட்ல இந்த வேலை வாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிபிகேஷன் லிங்க்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். மறக்காம உள்ள போங்க, கிளியரா படிங்க, அப்புறமா அப்ளை பண்ணுங்க. என்னைக்குமே அஃபிஷியல் நோட்டிபிகேஷனை படிச்சு பார்க்காம அப்ளை பண்ணாதீங்க. அதே மாதிரி மறக்காம நம்ம டெலிகிராம் குரூப்போட லிங்க்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆனால் உங்க மாவட்டத்தில் வர வேலை வாய்ப்பு மட்டும் இல்லாம மத்திய அரசு வேலை, மாநில அரசு வேலை, தபால் துறை, காவல்துறை, ரயில்வே துறை போன்ற அனைத்து துறைகளில் இருக்கும் ஒரு வேலை வாய்ப்புகளை உடனுக்குடன் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஜாயின் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, அவங்களும் ஜாயின் பண்ணட்டும், அவங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கட்டும். வாங்க உள்ள போய் முழு தகவல் என்னங்கிறத பார்க்கலாம். மக்களை பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த வேலை வாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிபிகேஷன். NPCL இருந்து தான் இந்த நோட்டிபிகேஷன் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்ன வேலை வாய்ப்புக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அசிஸ்டன்ட் உதவியாளர் கிரேட் 1க்கான வேலை வாய்ப்புக்கு ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. அதுல 3 கேட்டகரியா பிரிச்சிருக்காங்க. HR, FNA, CNMM அப்படிங்கிற கேட்டகரியில ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. சரி, இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்க எப்ப ஆன்லைன்ல அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம், எப்ப ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தா இன்னைக்கு தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 5 ஜூன் 2024 இன்னையிலிருந்து காலையில 10 மணிலிருந்து நீங்க அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ நீங்க அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்றவங்க இப்பவே நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். இந்த வேலை வாய்ப்புக்கான லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25 ஜூன் 2024 தான் இதுக்கான லாஸ்ட் டேட். அன்னைக்கு சாயந்தரம் 5 மணி வரைக்கும் தான் உங்களுக்கு டைம். 5 மணிக்கு மேல போச்சுன்னா லிங்க் க்ளோஸ் ஆயிரும், உங்களால அப்ளை பண்ண முடியாது. ஸோ 25ஆம் தேதி ஜூன் 5 மணிக்குள்ள நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க, ஆன்லைன் மூலியமா மட்டும். என்னென்ன வேலை வாய்ப்புகள் அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அசிஸ்டன்ட் கிரேட் 1 ஒரு 3 கேட்டகரியில ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. HR, FNA, CNMM. அதுக்கான டோட்டல் வேகன்சிஸ் என்னன்னு கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது பிரேக்கப் கொடுத்துருக்காங்க. எதுல கேட்டகரி வைஸ் அன்ரிசர்வ்டு, EWS, SC, ST, OBC அப்படின்னு அதுக்கு தகுந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி எல்லா கேட்டகரி பீப்புளுமே நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். எல்லாத்துக்குமே வேகன்சிஸ் அறிவிச்சிருக்காங்க. அசிஸ்டன்ட் கிரேட் 1 அந்த கேட்டகரியில ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. இது குரூப் C தான் வரும். சரிங்களா? சரி, இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்க ஃபீஸ் பே பண்ணணும். ஃபர்ஸ்ட் யாரெல்லாம் பே பண்ண தேவையில்லை அப்படிங்கறத சொல்லிடுறேன். நீங்க பெண்கள் எந்த கேட்டகரியா இருந்தாலும் சரி நீங்க பே பண்ண தேவை கிடையாது. SC, ST கேண்டிடேட்ஸ் பே பண்ண தேவையில்லை. உடல் ஊனமுற்றோர் பே பண்ண தேவையில்லை. முன்னாள் ராணுவத்தினர் பே பண்ண தேவையில்லை. NPCL ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருக்க கேண்டிடேட்ஸ் இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்க அப்ளை பண்றீங்கன்னா பே பண்ண தேவையில்லை. மிச்சம் இருக்க மேல் அப்ளிகன்ஸ் தான் பே பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல், EWS, OBC கேட்டகரி இந்த இதுல இருக்க ஆண்கள் மட்டும் தான் பே பண்ணணும். எவ்வளவு பே பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 ரூபா நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்றப்ப பே பண்ணணும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. சரி, இந்த வேலை வாய்ப்புக்கான கல்வி தகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3க்குமே ஒரே இதுதான் கொடுத்துருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா எனி டிகிரி நீங்க கிராஜுவேட் முடிச்சிருக்கீங்க, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இருந்தாலும் சரி, கமர்ஸ்ல படிச்சிருந்தாலும் சரி, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் படிச்சிருந்தாலும் சரி, நீங்க பேச்சுலர் டிகிரி முடிச்சு கையில டிகிரி சர்டிஃபிகேட் வச்சிருக்கீங்க அப்படின்னா போதும். மினிமம் 50% மார்க்ஸ் இருந்துச்சுன்னா இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்க அப்ளை பண்றதுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறத அபிஷியலா சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி சொல்லிட்டோம் இந்த வேலை வாய்ப்புக்கான
மாத சம்பளம் லெவல் 4 கீழே தான் கொடுக்குறாங்க. 25,500 உங்களுக்கான சம்பளம். 12,750 உங்களுக்கு டிஏ வழங்குறாங்க. ரெண்டையும் சேர்த்து உங்களுக்கு மாதம் 38,250 ஸ்டார்டிங் சேலரியாக கொடுக்கறதா அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்புக்கு வெறும் அந்த சேலரி மட்டும் இல்லாமல் அலவன்ஸும் கொடுக்குறாங்க. என்னென்ன அலவன்ஸ் எல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸ், லீவ் டிராவல் அலவன்ஸ், ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ், அப்டேட் அலவன்ஸ் கொடுக்குறாங்க. இரண்டாவது எம்ப்ளாயி பெனிஃபிட்ஸ் சொல்லியிருக்காங்க. லீவ் அண்ட் லீவ் என்கேஜ்மெண்ட். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ஃபெசிலிட்டி ஃபார் செல்ஃப் டிஃபென்ஸ், எஜுகேஷன் ஃபெசிலிட்டி ஃபார் சில்ட்ரன் எஜுகேஷன் அசிஸ்டன்ஸ், கேபிள் டிவி சார்ஜஸ், நியூஸ் பேப்பர் சார்ஜஸ், கேண்டீன் சப்சிடி இதெல்லாமும் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் உங்களுக்கு இன்சென்டிவ்ஸும் வழங்குறதா அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் லோனும் கொடுக்குறாங்க. ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸும் இந்த வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் இருக்குது. ஏன்னா இது பெர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப். ஸோ எல்லாமே உங்களுக்கு இந்த வேலை வாய்ப்பில் உங்களுக்கு கிடைச்சிடும். சரி, ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரினா 21 to 28 வயதுக்குள்ள இருக்கவங்க நீங்கள் அப்ளை பண்ணலாம். இது இல்லாமல் எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ் அப்படின்னா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 5 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன், அப்போ 33 வயது வரைக்கும் அப்ளை பண்ணலாம். ஓபிசினா மேக்ஸிமம் 31. உடல் ஊனமுற்றோரில் நீங்கள் யூஆர் இடபிள்யூஎஸ் கேட்டகரி அப்படின்னா நீங்கள் 38 வயது வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்காக பார்த்தீங்கன்னா உடல் ஊனமுற்றோரில் எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ்னா 43 வயது வரை இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். ஓபிசி கேண்டிடேட்னா 41 வயது வரை இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். இது இல்லாமல் முன்னாள் ராணுவத்தினா உங்களுக்கு மிலிட்ரி சர்வீஸ் பீரியட் இல்லாமல் 3 வருஷம் உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் வழங்குறதாகவும் சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் பெண்கள் நீங்கள் ஜென்ரல் கேட்டகரியாக இருக்கீங்க, ஜென்ரல் ஓபிசி கேட்டகரியாக இருக்கீங்க அப்படின்னா டிவோர்ஸ் ஆனவங்க, விடோ கேட்டகரி, நீங்கள் ஜூடிக்கிலே வந்து செப்பரேட்டட் ஆகிட்டீங்க ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து வேறு எதுவும் கல்யாணம் ஆகாதவங்க, இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 35 வயது வரைக்கும் அப்ளை பண்ணலாம். இதுலேயே பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ் பெண்களாக இருக்கீங்க அப்படின்னா மேக்ஸிமம் 40 வயது வரை இருக்கவங்க நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த இதில் சொல்லியிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்புக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் ஆட்களை எப்படி தேர்ந்தெடுக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 கேட்டகரியில் ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. ரிட்டன் எக்ஸாமினேஷன், டைப் ரைட்டிங் உங்களுக்கு எவ்வளோ தூரம் வருதுன்னு பார்ப்பாங்க. ரெண்டாவது கம்ப்யூட்டர் நாலேஜ் என்ன இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணுவாங்க. எந்த இன்டர்வியூவும் கிடையாது. இந்த 3 ப்ராசஸும் முடிஞ்சிச்சுன்னா உங்களுக்கான வேலை வாய்ப்பு வந்து வழங்கிடுவாங்க. இன்னொரு விஷயம், இதுக்கு நான் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன், நான் எதுலாம் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு கேட்பாங்க. ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன், அதாவது ஒவ்வொன்றுக்கும் எதுலேருந்து கேட்பாங்க, என்னதுலேருந்து கேட்பாங்க அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸும் கொடுத்துட்டாங்க. எத்தனை மணி நேரம் உங்களுக்கு டியூரேஷன், எவ்வளோ மார்க்ஸில் கொடுப்பாங்க அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ், ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் என்ன அப்படிங்கிறது இந்த இதில் முழுசாக கொடுத்துட்டாங்க. நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறவங்க மறக்காமல் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணி என்ன ஏது அப்படிங்கிறது இதில் ஃபுல் டீட்டெயில்ஸும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ப்ரிப்பேர் பண்ணுறவங்க இதுலேருந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? சரி, இந்த வேலை வாய்ப்புக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மூலிமா மட்டும்தான். அதை எப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. மக்களே பார்த்தீங்கன்னா இதுதான் அஃபிஷியல் வெப்சைட். இது மூலிமா தான் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ண போகிறீங்க. நியூக்ளியர் பவர் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட் NPCIலேருந்து இந்த நோட்டிஃபிகேஷன் உதவியாளருக்கான வேலை வாய்ப்பு. இதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் இதிலேயே கொடுத்துருக்காங்க, நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இது இல்லாமல் நீங்கள் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கிளிக் ஹியர் ஃபார் நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை கிளிக் பண்ணி நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். தென் லாகின் பண்ணுறப்ப உங்களோட லாகின் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து இந்த இடத்துல கேப்சா கொடுத்து நீங்கள் என்டர் பண்ணி நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். சரிங்களா? உங்களுக்கு இந்த நம்ம ஆல்ரெடி காமிச்ச அட்வர்டைஸ்மெண்ட் வேணும், நோட்டிஃபிகேஷன் வேணும் அப்படின்னா ரெக்ரூட்மெண்ட் அட்வர்டைஸ்மெண்ட் இதை கிளிக் பண்ணிங்கன்னா டவுன்லோட் ஆகிடும். அப்ளை பண்ண தெரியல, எனக்கு டவுட் இருக்குது அப்படின்னா ஹவு டு அப்ளைன்னு இதில் கொடுத்துருக்காங்க. இதில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எப்படி அப்ளை பண்ணுற ஃபுல் டீட்டெயில்ஸ் இதில் இருக்குது. இதை வச்சு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து ஏதாவது நார்மலாக உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்ட் கொஸ்டின்ஸ் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா நார்மலாக இதில் என்ன டவுட் இருக்குமோ அதை அதுக்கான ஆன்சர் கொடுத்துருப்பாங்க, நீங்கள் செக் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஃபுல் டீட்டெயில்ஸ் இதிலே இருக்குது, மறக்காமல் செக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருக்குன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது நிரந்தர அரசு வேலை, பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான், டெம்பரவரியோ கான்ட்ராக்டெல்லாம் கிடையாது. மறக்காமல் அப்ளை பண்ணுங்கள். ரொம்ப நாள் கழிச்சு சூப்பரான வேலை வாய்ப்பு வந்திருக்கு, மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே மக்களே, உங்களை நாளைக்கு நான் வேறு சூப்பரான வீடியோ மூலியமாக சந்திக்கிறேன். மிக்க நன்றி.